This is Felsi from Metaflame. Array series ல இருந்து problem number 6. Move all the zeros to the end of an array. So problem statement பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு given arrayல non-zero elements and zero elements ரெண்டுமே இருக்கும். non-zero elements எல்லாமே நம்ம firstல வச்சுட்டு zero எல்லாமே end of the arrayல நம்ம மூவ் பண்ணணும். ஆர்டர் எதுவுமே சேஞ்ச் பண்ணாம. ஸோ இதுல இன்புட் பார்த்தீங்கன்னா 0 1 0 3 12ன்னு இருக்கு. ஸோ இதுல நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் அண்ட் ஜீரோ எலமெண்ட்ஸ் கம்பைன் ஆயிருக்கு. ஸோ நம்ம டார்கெட் என்னன்னா நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எல்லாமே அரேவோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல மூவ் பண்ணணும் அண்ட் ஜீரோ எல்லாமே எண்ட் ஆஃப் த அரேல நம்ம மூவ் பண்ணணும் ஆர்டர் எதுவுமே சேஞ்ச் பண்ணாம. ஸோ இதே நம்மளுக்கு வெறும் அரேல ஜீரோ மொத்தம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ நம்ம கிவன் அரேவை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம எப்பவுமே ஐன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இண்டெக்ஸ் ஜீரோவை நான் ஐன்னு டினோட் பண்றேன். ஸோ நம்ம டார்கெட் என்னன்னா நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் ஆஃப் தி அரே அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இனிஷியலா அரேல ஜீரோ தான் இருக்கு. ஸோ நம்ம டார்கெட் அரே ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்ம அது வரையும் அரேவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அரேவோட ஐத் பொசிஷனை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அரே ஆஃப் ஐன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ ஜீரோ தான் இருக்கு. ஸோ நான் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்றேன் டு ஃபைண்ட் த நான் ஜீரோ எலமெண்ட். ஐ இஸ் இன்க்ரிமெண்டட். ஸோ ஐ வந்து இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஒன்ன்ற பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அரே ஆஃப் ஐல இருக்கக்கூடிய வேல்யூ 1. ஸோ இட் இஸ் அ நான் ஜீரோ எலிமெண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம ஃப்ரண்ட் ஆஃப் த அரேல புஷ் பண்ணணும் அண்ட் ஜீரோவை நம்ம எண்டில் புஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஜே ஈக்குவல் டு ஜீரோ நான் இனிஷியலா ஒரு அசைன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம அரேவோட இண்டெக்ஸ் 1ல இருக்க பொசிஷனை அரே ஜீரோல நம்ம மாத்தணும். ஸோ அதனால தான் நான் ஜே ஈக்குவல் டு ஜீரோன்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கண்டிஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா அரே ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் செக் பண்ணணும்னா அரே ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம செக் பண்ணணும். அண்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அரே ஆஃப் ஜே இருக்க பொசிஷன்ல அதை நம்ம மாற்றணும். ஸோ இனிஷியலா இப்படிதான் நம்ம கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஸோ அரே ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது அது நான் ஜீரோ எலமெண்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் த அரேவை ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஜே இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஃபர்ஸ்டே அசைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஐ இருக்க வேல்யூ என்னன்னா 1. ஸோ அரே ஆஃப் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ and j ஓட வேல்யூ 0 இனிஷியலா. ஸோ இந்த ஐட்ரேஷன்ல எனக்கு அரே ஆஃப் 1 நாட் ஈக்குவல் டு ஜீரோன்றனால அரே ஆஃப் ஜீரோல அரே ஆஃப் 1ன்ற வேல்யூ நான் ஸ்டோர் பண்ண போறேன். அதாவது இந்த 1ன்றது இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ நம்ம இங்க ஸ்வாப் பண்ணல, ஜஸ்ட் நம்ம வேல்யூஸை ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அரே ஆஃப் ஜீரோல 1ன்னு இருக்கும் அண்ட் ரிமைனிங் வேல்யூஸ் அப்படியே இருக்கும். அரே ஆஃப் 1ல நம்ம எதுவுமே பாயிண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஃபைனலா நம்மளுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நம்மளோட அரே இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அண்ட் ஜேவையும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஜே ஈக்குவல் டு ஜீரோல நம்மளுக்கு இந்த வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஜேவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ ஜேயோட வேல்யூ 1ன்னும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இண்டெக்ஸ் 2ன்னு மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜேவோட வேல்யூ 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு, ஐயோட வேல்யூ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஐ எங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா த தேர்ட் பொசிஷன் ஆஃப் தி அரேல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் செக் பண்ணணும். அரே ஆஃப் 2 நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுவோம். ஆனால் அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு பிகாஸ் நம்மளுக்கு தேர்ட் பொசிஷன் ஆஃப் த அரேல நம்மளுக்கு 0 இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். நம்மளுக்கு ஸ்வாப்பிங் ஷிஃப்டிங் எதுவுமே நடக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஜேவோட வேல்யூ ரிமைன்ஸ் சேம். ஜே 1ஆ தான் இருக்கும், ஜே இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஐ மட்டும் தான் ஃபார் லூப்ல நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதனால தான் அப்பதான் நம்மளால நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் தி அரேவை மூவ் பண்ண முடியும். ஸோ அதனால ஐ மட்டும் தான் இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜே as it is அப்படியே தான் இருக்கும் பிகாஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஐ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணும். இப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு, அது 3ன்ற ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ நம்மளுடைய கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ நம்ம கண்டிஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஐஎன்ஜியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதில் அரே ஆஃப் 1ன்றதுல அரே ஆஃப் 3 எனக்கு போய் ஸ்டோர் ஆகும், விச் மீன்ஸ் அரே ஆஃப் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல அரே ஆஃப் 3ல இருக்கக்கூடிய அந்த நான் ஜீரோ எலிமெண்ட் 3ன்றது ஸ்டோர் ஆகும். ஸோ என்னோட அரே எப்படி சேஞ்ச் ஆகும்னா இப்படி தான் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் ஜேவோட வேல்யூ 1, ஸோ ஜே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை டினோட் பண்ணுது. அதில் அரே ஆஃப் ஐயோட வேல்யூ நான்
ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும் அண்ட் ஜேவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனனால ஜேவோட கண்டிஷனும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜே இஸ் ஈக்குவல் டு 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு அண்ட் ஐயோட வேல்யூ 4 டினோட் பண்ணுது. ஸோ ஐ வந்து 4 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 12. ஸோ இது வந்து நம்மளுக்கு நான் ஜீரோ எலிமெண்ட். ஸோ அதனால நம்ம கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அரே ஆஃப் 2ல எனக்கு அரே ஆஃப் 4 வந்து ஷிஃப்ட் ஆகும். விச் மீன்ஸ் எனக்கு இந்த 0 இருக்கிற வேல்யூ வந்து 12 சேஞ்ச் ஆகும். பிகாஸ் அரே ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் 4. ஸோ எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறமா என்னோட அரே இப்படிதான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜீரோஸை எண்டில் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஜே கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனனால நம்மளுக்கு ஜேயோட வேல்யூ இப்போ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். அப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு 3ன்னு நம்மளுக்கு இப்போ கிடைக்கும். இப்போ நம்ம ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்ல 0ன்னு ஃபில் பண்ணணும். விச் மீன்ஸ் அரேவோடைய 4th பொசிஷன் அண்ட் 5th பொசிஷன்ல நம்ம வந்து இப்போ 0வை ஃபில் பண்ணணும். விச் மீன்ஸ் த இண்டெக்ஸ் 3 அண்ட் இண்டெக்ஸ் 4. இப்போ நம்மளுக்கு ஜேயோட வேல்யூ 3ன்னு இருக்கு. ஸோ அப்போனா அரே ஆஃப் ஜேல 0ன்றதை நம்ம அசைன் பண்ணணும். அசைன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ ஜேவோட வேல்யூ 4ன்னு சேஞ்ச் ஆகும். இப்போ அகைன் அரே ஆஃப் ஜேல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ அரே ஆஃப் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 5ன்னு ஆயிடும். பட் ஆனால் நம்மளுக்கு இண்டெக்ஸ் 5 இந்த அரேலே இல்லை. ஸோ நம்ம கண்டிஷன் டெர்மினேஷன் எப்படி இருக்கும்னா while j less than array dot length வரையும் நம்ம calculate பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் j எனக்கு 5 ஆயிடுச்சு அப்படின்னா என்னால் இதுக்கு மேலே ஐட்ரேட் பண்ண முடியாது. பிகாஸ் அரேவோட சைஸ் வந்து டோட்டல் 5 விச் இஸ் இண்டெக்ஸ் 4 வரையும் தான் இருக்கு. ஸோ எனக்கு j 5 ஆயிடுச்சு அப்படின்னா என்னால் ஃபர்தராக நம்மளால அசைன் பண்ண முடியாது. ஸோ என்னோட கண்டிஷன் வந்து j less than array dot lengthன்னு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த கண்டிஷன் படி ஜீரோஸை ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அரே இப்படி சேஞ்ச் ஆகும். ஸோ ஜே இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்லலாம் நம்ம ரிமைனிங் ஜீரோஸை ஃபில் பண்ணோம் அண்ட் ஃபர்ஸ்ட்ல ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ப்ராப்ளம். நம்ம இப்போ கோட் பண்ணலாம். ஸோ இனிஷியலி நான் அரேவை அசைன் பண்ணிக்கிறேன். இனிஷியலி ஜே இஸ் ஈக்குவல் டு 0 நான் அசைன் பண்ணுறேன். ஸோ நம்ம அரேவை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ கண்டிஷன் படி அரே ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அரே ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐன்னு அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லூப் ரன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஜேல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்துலயுமே நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு ஜீரோஸ் எண்ட் ஆஃப் த அரேல அசைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வைல் கண்டிஷன் வச்சு நம்ம அசைன் பண்ணுவோம். இப்போ நம்ம அரேவை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த கோட். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ஃபர்ஸ்ட்ல நான் ஜீரோ எலிமெண்ட்ஸும் ஜீரோஸ் எல்லாமே எண்ட் ஆஃப் த அரேல மூவ் ஆயிடுச்சு.